அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளை திரு அவை பாப்பிரையின் மறைபரப்பு சபையின் திருப்பாலத்துவ சபையின் ஞாயிறு என்று அழைக்கின்றார்கள். ரோமாபுரியிலே இருக்கின்ற மறைபரப்பு சபையினுடைய ஒரு அங்கமாக இந்த திருப்பாலத்துவ சபை நிறுவப்பட்டிருக்கின்றது. 1843 ஆண்டு ஆயர் சார்ல்ஸ் ஃபார்பியன் ஜான்சன் என்பவர் இந்த சபையை நிறுவி பதின்ம பருவத்திலே, அதாவது பதின்ம பருவத்தில் மட்டுமல்ல, குழந்தை பருவத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருந்து இளமை பருவத்தினுடைய ஆரம்ப காலம் வரை, கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டிலே இருந்து 13ஆம் 14ஆம் ஆண்டு வரை தங்களுடைய வயதை ஒட்டிய இந்த சிறுவர்களுக்கு அவர்களை ஒன்று திரட்டி உலகம் பூராக இருக்கின்ற இந்த சிறுவர்கள் மத்தியிலே அவர்களை வழிநடத்துவதற்கும் அவர்களுடைய விசுவாச மனிதநேய வாழ்விலே அவர்கள் மேம்படுவதற்குமான அந்த உயர்வான நோக்கோடு இந்த சபை நிறுவப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மறை மாவட்டங்களிலும் இந்த சபை ஒழுங்கமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு அந்த சபை இயங்கிக் கொண்டு வருகின்றது. ஆகையினாலே ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய ரீதியான இயக்குனர்களும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் பொறுப்பாக இயக்குனர்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய வழிநடத்துதலிலே இந்த திருப்பாலத்துவ சபை இயங்கிக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக 6 வயதில் 7 வயதில் இருந்து 14, 13 வயது வரை இருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்கள், சிறார்கள் இந்த சபையிலே அங்கம் வகுக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? எரிக் எரிக்சன் என்று சொல்லப்படுகின்ற உளவியலாளர் மனித வாழ்க்கையினுடைய இந்த வளர்ச்சி பாதையிலே 8 நிலைகளை அவர்கள் கடந்து தங்களை உருவாக்கி அவர்கள் மனிதர்களாக வளருகின்றார்கள். அவர்களுடைய வளர்ச்சி படிவத்தை ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதை கொண்டு அவர்களுடைய நடத்தை, அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், அவர்கள் தங்களிலே உள்வாங்கக்கூடிய மதிப்பீடுகள், அவர்கள் வளர்ச்சி பாதையிலே செல்லுகின்றார்களா இல்லையா என்பதற்கான அறிகுறிகளை பற்றியெல்லாம் அவர் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதாவது குழந்தை பருவத்திலே இருந்து அவர் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய வளர்ச்சியிலே ஏற்படுகின்ற பலவிதமான மாற்றங்கள் பற்றி பேசுகின்றார். இந்த பருவத்திலே அவர்கள் இல்லத்தை விட்டு தங்களுடைய பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது பாடசாலை சக மாணவர்களோடு உரையாட, உறவாட, ஆசிரியர் பிள்ளைகள் என்ற அந்த உறவிலே அவர்கள் வளருகின்ற பொழுது அவர்கள் தாய் தந்தையிலே, குடும்பத்திலே அவர்கள் தங்கியிருந்த அந்த நிலை இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறுகின்றது. இப்படிப்பட்ட இந்த கட்டத்திலே அவர்கள் தன்னம்பிக்கையிலே வளர வேண்டிய, தன்னுடைய ஆற்றல்கள் திறமைகளை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையிலே அடுத்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சவாலாக நட்பை பகிர்ந்து கொள்வார்கள், சண்டைக்கு வருவார்கள், குழப்புவார்கள், உதவி செய்வார்கள். இப்படியான இந்த சூழலிலே அவர்கள் வளர்ச்சியை காண்பதற்கான ஒரு முக்கிய பருவமாக இந்த எரிக் எரிக்சன் விவரிக்கின்றார். இங்கு அவர்கள் தங்களுடைய வளர்ச்சியிலே
அவர்கள் தோற்று போகின்ற பொழுது அல்லது பிழைவிடுகின்ற பொழுது குற்ற உணர்வுகள் அல்லது தன்னிலே ஒரு சந்தேகம், என்னால் முடியுமா முடியாதா, பரீட்சையிலே தேற்றுகின்ற பொழுது ஒருவர் பாஸ் பண்ணுகின்றார், ஒருவர் ஃபெயில் விடுகின்றார் அல்லது குறைவான புள்ளிகளை பெறுகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அவருக்கு ஒரு போட்டி மனப்பான்மையும், சில வேளைகளிலே தாழ்வு மனப்பான்மையும், சில வேளைகளிலே அவருக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே அவருடைய வளர்ச்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அவர் வளர்ச்சியிலே முன்னேற்றத்திலே செல்லுவதற்கு அவருக்கு தன்னம்பிக்கை படிப்படியாக அவருடைய மனதிலே அதிகரிக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையிலே இருந்து பிரிந்து அல்லது அதை மேற்கொண்டு ஒரு ஓட்ட போட்டியிலே இருக்கின்றார் என்று சொன்னால் அங்கு அவர் பலரோடும் அவர் ஓடுகின்ற பொழுது அவர் முதலாவதாக அல்லது கடைசியாக வரலாம். இந்த எப்படிப்பட்ட சூழலிலே அவர் தன்னுடைய ஆற்றலை இன்னும் அதிகரிப்பதற்கும் தன்னம்பிக்கை என்கின்ற மிகப்பெரிய வளர்ச்சியிலே அவர் தேர்ச்சி பெற வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே அடுத்தபடியாக அவர் 10 பருவத்திலே அவர் காலடி எடுத்து வைத்து 12, 13, 14 என்று சொல்லி அவருடைய இளமை பருவத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் வளர்ச்சியை காணுகின்ற பொழுது அவர் மீண்டும் தன்னையும் தனக்கொண்டொரு ஆளுமை, தனக்கொண்டொரு எதிர்காலம், தன்னிலே அவர் நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அவர் எதிர்காலத்தை பற்றி சற்று சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றார். அதனால் இந்த உருவாக்கம், பிள்ளைகளுடைய உருவாக்கம் என்ற பொழுது இந்த பகுதியும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பள்ளியில் சந்திக்கின்ற சவால்களும், பின்பு ஒரு பெரிய வட்டத்திலே அவர்களுடைய சமூகத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள், சவால்கள், இவற்றிற்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வளர்ச்சியை காணலாம், அல்லது அவர்கள் மனமுடைந்து குற்ற உணர்வினாலே, அல்லது அவர்கள் இந்த வாழ்வினுடைய கலைகளை கற்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கலாம். அதனால இந்த திரு அவையினுடைய திட்டத்திலே இந்த அமைப்பு என்பது மிகவும் அழகானதொரு அரிய சந்தர்ப்பமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த பிள்ளைகள் ஒன்று கூடுகின்ற பொழுது அவர்கள் தாங்கள் யார் என்றும், அவர்களுடைய கிறிஸ்தவ கடமைகள் என்ன என்றும், நற்செய்தியிலே அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாகவும், இந்த நற்செய்தியிலே தாங்கள் வாழுகின்ற சூழலிலே எப்படி பகிர்ந்து, எப்படி உதவி செய்து, எப்படி மற்றவர்களோடு இணைந்து, எப்படி மற்றவர்களை மன்னித்து, எப்படி அவர்கள் சமூக ரீதியாக வளர முடியும். இந்த காலகட்டத்திலே நீண்ட நேரங்களை இந்த பிள்ளைகள் அவர்கள் கல்வி கற்கின்றதிலேயே, பள்ளியிலும் பின்பு டியூஷன் சென்டர்ஸ்லேயும் அவர்கள் கல்வி கற்று அவர்கள் கல்வியே தங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்வதிலே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவதனாலே அவர்கள் சில வேளைகளிலே பாதிக்கப்படுகின்றார்கள். முதிர்ச்சியை நோக்கி அவர்கள் வழிநடத்தப்படுவதில்லை. அவர்கள் விளையாடுகின்ற பொழுது, அவர்கள் சேர்ந்து உழைக்கின்ற பொழுது, ஒரு செயலிலே ஈடுபடுகின்ற பொழுது, அவர்கள் மற்றவர்களோடு அவர்கள் இரண்டரை கலந்து உரையாடி அவர்களோடு உறவாடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்கள் எல்லாம் மிகவும் தேவையான சிறப்பான அனுபவங்களாகும். அதனால் இந்த திருப்பாலத்துவ சபை இப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை, சூழலை இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. அவர்கள் தங்களுடைய மரக்கல்வியிலே வளர்வதற்கும், விசுவாசத்திலே வளர்வதற்கும், இறை நம்பிக்கையிலே வளர்வதற்கும், தங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்கள் அந்த சமூகத்திலே இன்புற்றிருப்பதற்கு, மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, அவர்கள் மத்தியிலே ஒரு கலகலப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல அனுபவங்களை, வெற்றி அனுபவங்களை, அவர்கள் தங்களுடைய ஆற்றல் திறமைகளை கண்டு அவர்கள் மகிழ்ந்து கொள்வதற்கு, அவர்கள் நல்ல மனிதர்களாக உருவாக்கப்படுகின்ற இந்த மிகவும் முக்கியமான பருவத்திலே இந்த திருப்பாலத்துவ சபை இயக்குனர்கள், அவர்களை வழிநடத்துகின்றவர்கள்,
அவர்களுக்குள்ளேயே தலைமத்துவத்தை உருவாக்கக்கூடிய அந்த தலைமத்துவத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றவர்கள் அவர்கள் தாங்களாகவே தங்களுக்குள்ளே தங்களுடைய தலைமத்துவத்துக்கான பண்புகளை அவர்கள் வளர்த்து கொள்ளலாம். சிங்கள பகுதியிலே அமலமருத்தியாகிகள் லாக்ரிவி, அதாவது சிறுவர்களுடைய திறமைகளை வளர்க்கின்ற ஒரு அமைப்பாக அவர்களுடைய செயற்பாடுகளூடாக அவர்கள் வளரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அப்படி இந்த அமலமருத்தியாகிகள் வடபகுதியிலும் அல்லது தமிழ் கூறும் பகுதிகளிலும் அவர்கள் இப்படிப்பட்ட சிறுவர் இயக்கங்களை, அதாவது இளையவர்கள் இயக்கம் போன்று சிறுவர்களுக்கான இயக்கங்களை வெறுமனே கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், ஏனைய மதத்தவர்களும் கூட ஒன்று கூட்டி அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சியிலே அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை வழங்குகின்றார்கள். இந்த திருப்பாலத்துவ சபை தனியே ஒரு கத்தோலிக்க மக்களை, சிறார்களை மட்டும் வரையறுக்காமல் இவர்கள் இன்னும் திறந்த மனதோடு ஏனைய மதத்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏனைய மதத்த அந்த சிறார்களுடைய நன்மைத்தனங்களையும் பார்க்கக்கூடிய, அவர்களோடு பழகக்கூடிய, அப்படி பழகுகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே ஒரு பரந்த விரிந்த ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். அதனால் இந்த சிறார்கள் மத்தியிலே எங்களுடைய கவனத்தை நன்கு செலுத்த வேண்டும். இந்த சமூகத்திலே இருக்கின்ற பலதரப்பட்ட தீமைகள் அவர்களை பற்றி கொள்ளலாம். இந்த நவீன உலகத்திலே, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலே பல பிரச்சனைகளை இந்த சிறார்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய, அவர்களுக்கு தீமையான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய, அவர்களை வேறு வழிகளிலே பிரித்து அவர்களுடைய எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் குற்ற செயல்களுக்கு ஈடுபடுத்துகின்ற, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அல்லாது விரக்தி நிலையிலே தனிமையை பெற்றுக்கொள்கின்ற சூழல்களிலே இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்க ரீதியான கல்வி, அவர்கள் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய விழுமியங்களை அல்லது அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு சொற்பொழிவுகளை, கருத்தரங்குகளை அவர்களுக்கு ஊட்டுவதும், அவர்கள் மத்தியிலே நல்ல திறமைகளை வளர்க்கக்கூடிய இசையிலே, அவர்கள் கல்வியிலே, அவர்கள் விளையாட்டிலே, அவர்கள் தங்களுடைய ஆளுமையை பலதரப்பட்ட ரீதியாக வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை இந்த திருப்பாலத்துவ சபையும் அல்லது சிறார்களுக்கான சில்ட்ரன் மூவ்மெண்ட் சொல்லுவார்கள், சிறார்களுடைய அந்த இயக்கங்களை பங்கு தளங்களிலே அல்லது சமூகங்களிலே உருவாக்கி அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற, அவர்களை உருவாக்குகின்ற, அவர்கள் மத்தியிலே உயர்ந்த மதிப்பீடுகளை விதைக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கு சமூக சமய தலைவர்கள், வழிகாட்டிகள் இங்கே வழி சமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.